ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் கூட பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா குட்டி வெங்காயம் ஒரு 6 பல் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். 6-7 பல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் முழுசாக போடுறேன், நீங்கள் கட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். பெரிய வெங்காயத்துக்கு மேலே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நார்மல் வெங்காயம் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி மட்டும் மேலே இருக்கிற அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு, மேலே அந்த கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சூப் குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் தெரியுமா? ரத்த சோகை கட்டுப்படுத்தும். ரத்த சோகை இருக்கிறவங்க முருங்கைக்கீரை சூப் நம்ம டெய்லியும் குடித்தாலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது இப்படி கூட செய்யலாம். இன்னொரு விதமான முருங்கைக்கீரை சூப்பும் இருக்குது, அதுவும் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். இது ஃபஸ்ட்டு டைப்பு, இதுவும் நல்லாயிருக்கும். இன்னொன்று போடுறேன், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ பார்த்துடலாம். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த முருங்கைக்கீரை சூப் பார்த்திங்கன்னா ஒரு காலையில் 11 மணிக்கு அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த சூப் வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. காலை வெளியில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் ஈவினிங் கூட குடிக்கலாம். பட் ஈவினிங்க்கு மேலே நம்ம காலையில் அந்த 10-11 மணிக்கு சூப் வச்சு குடித்தது ரொம்ப நல்லது. இந்த சுகர் பேஷண்ட்னால் கண்டிப்பாக இந்த சூப்லாம் குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அந்த முருங்கைக்கீரை நல்லா வதக்கிட்டோம். அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி கொதிக்கும் போது முருங்கைக்கீரை கலர் சேஞ்ச் ஆகும். இந்த முருங்கைக்கீரை இருக்கிற அந்த சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம அரைச்சிட்டு கூட செய்யலாம். அதை வீடியோ நான் அடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், கீரையோட கலர் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த கீரையோடு நீங்கள் சூப் குடிப்பீங்க அப்படின்னா குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சூப்பை மட்டும் வடிகட்டிட்டு கூட நம்ம குடிக்கலாம், அந்த மாதிரியும் குடிக்கலாம். ஸோ அந்த கீரை வேஸ்ட் ஆகுதுன்னா கீரையை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணுவோம். நம்ம அதையும் நான் போடுறேன், அது எப்படி செய்யணுங்கிறத போடுறேன். சூப் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக முருங்கைக்கீரை வாசனை மிளகு ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இதை நம்ம சர்வ் பண்ணி குடிச்சிட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த கீரையோடு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாலும் அந்த சாறை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்லாம். நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் சர்வ் பண்ணிட்டேன். இது கூட இன்னும் கொஞ்சம் நான் பெப்பர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெப்பர் எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நான் பெப்பர் போட்டுக்க போகிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சூப்பு. கீரையோடு நம்ம சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். வெறும் அந்த சொன்னதை திருப்பி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியும் நல்லாயிருக்கும். அந்த சாறு மட்டுமும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுங்க. முருங்கைக்கீரை சூப் ரொம்ப ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கு கூட செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த சூப் சுட சுட குடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
நான் போய் இந்த சுட சுட இந்த சூப்பை வந்து குடிக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நோயின்றி வாழ்வும் நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.